அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம பாபேல் கோபுரமும் பாபிலோனின் தொங்கு தோட்டம் பற்றி பார்த்தோம். இப்போ பாபிலோனில் இருக்கிற தால்முத், பாபிலோனின் தால்முத் அப்படின்ற பேரில் இன்னும் அர்த்தம் இருக்குது. இது இன்னாதது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கணுன்னாக்கா கொஞ்சம் சரித்திரத்தையும் நம்ம பார்க்கணும். பாபிலோன் நாட்டினுடைய சரித்திரம், புகழ்பெற்ற மன்னர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணி இருக்கிறாங்க, இந்த பாபிலோன் நகரத்தை எப்படி கைப்பற்றி இருக்கிறாங்க, யார் யார் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றத பற்றி இந்த தலைப்பில் நம்ம பார்க்கலாம். கிமு 541 கோரேசு மன்னனால் பாபிலோன் நகரம் பிடிப்பட்டது. கோரேசு மன்னன் ஆட்சியை கைப்பற்றாரு. இந்த மன்னன் பிறப்பதற்கு முன் 125 வருடங்களுக்கு முன்னரே இந்த சம்பவத்தை குறித்து கிமு 712 வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசியும் ஏசாயாவின் புஸ்தகத்தில் 44வது அதிகாரம் 28வது வசனமும் 45வது அதிகாரத்தில் 4வது வசனங்களில் முன் அறிவித்துள்ளார். யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. நகரத்தின் மத்தியில் ஓடிக்கொண்டிருந்த ஐப்ராத் நதியின் தண்ணீரை வடித்து வற்ற வைத்து, தண்ணீர் வற்றியதும் தரை மார்க்கமாய் நகரத்தினுள் நுழைந்து விட்டனர் கோரேசின் படையினர். ஐப்ராத் நதியை சுற்றி அந்த அகழி வெட்டி அகழியில் ஐப்ராத் நதி விட்டு வச்சுருந்தாங்கல்ல, அந்த நதி, அந்த ஐப்ராத் நதியில் இருக்கிற தண்ணியை வற்ற வச்சுட்டாங்களாம். வடி வச்சுட்டு இருக்கிறாங்க. வடி வச்சுட்டு அந்த தரமட்டமாக அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க. யாரு? கோரேசின் படையினர். நகரத்தினுள் பெல்தாஷாரின் விருந்து கோலாகலமாக குடிபோதையுடன் நடந்து கொண்டிருந்த இரவு நேரத்தில் பாபிலோனிய காவலாளிகள் இரவில் பூட்ட மறந்து விட்டனர். கேட்டு பூட்டுறதுக்கு மறந்துட்டாங்க பாபிலோனிய காவலாளிங்க. நதியின் கரையோர மேல்வாயில் வழியாக சத்தம் இல்லாமல் சீக்கிரமாக படை வீரர்கள் நகரத்துக்குள் பிரவேசித்து நகரத்தை கைவசப்படுத்தி விட்டார்கள். எதை? இந்த பாபிலோன் நகரத்தை. இவ்வாறு நகரம் கைப்பற்றியதும் அந்த நகரத்தின் அரசன் கொல்லப்பட்டான். ஒரு ராஜா இன்னொரு நாட்டை போய் பிடிச்சிடுறாருன்னா அந்த நாட்டு தலைவனை கொலை பண்ணிடுவாங்க, இல்லை ஜெயிலு தூக்கி போட்டுருவாங்க. சில வருடங்கள் கழித்து கிமு 516 தரியு இஸ்டான்பிஸ் மன்னன் காலத்தில் நகரம் முற்றுகையிடப்பட்டது. 514 திரும்ப அந்த நகரம் தரியு ஆண்ட காலத்தில் நகரத்தை முற்றுகையிடுறாங்க. அங்குள்ள மக்கள் மன்னனை எதிர்த்து கலகம் செய்தனர். இப்போ மக்கள் உஷாராயிட்டாங்க. வாயில் கதவெல்லாம் எதுவும் தரகலை, எல்லாம் பந்தவசம் இருக்குது. யார் உள்ளே நுழைஞ்சாலும் உடனே எதிர்த்து சண்டை போடுறதுக்கு மக்கள் இப்போ ரெடியாகிறாங்க. அந்த மாதிரி யார்? இஸ்டான்புல் அப்படின்ற ஒரு மன்னன் உள்ளே வரும்பொழுது அவனை எதிர்த்து அங்கே அந்த நகரத்து மக்கள் சண்டை போடுறாங்க. இப்பட்டணம் போர் தந்திரங்களால் மேற்கொள்ளப்பட்டு கைப்பற்றப்பட்டது. கடைசியில் அந்த மக்கள் தோத்துட்டாங்க. அந்த அந்த இஸ்டான்புல் அப்படி இஸ்டாஸ்பிஸ் அப்படின்ற ஒரு மன்னன் கைப்பற்றி ஆட்சி செய்கிறான். கிரேக்க நாட்டில் இருந்து வந்த செர்சஸ் கிமு 478 பாபேல் கோபுரத்தை கைப்பற்றி அதில் உள்ளவைகளை கொள்ளையடித்து சென்றான். யார்? இந்த செர்சஸ் என்ற மன்னன். ஆனால்
கட்டுமானங்கள் கட்டுமானத்தை எதுவுமோ அந்த நகரத்தில் இருக்கிற எதையும் இடிச்சு போடல, கோபுரத்தை இடிக்கல. அந்த நகரத்தில் இருக்கிறது அந்த கோபுரத்தில் இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சு போயிட்டானுங்க. கிமு 331 மகா அலெக்சாண்டர் இந்நகரம் பிடிக்க தன் மிகப்பெரிய படைபலத்துடன் எதிர்ப்பு பலமாக இருக்கும் என எதிர்நோக்கி வந்தபொழுது அந்த நகரத்து மக்கள் அலெக்சாண்டருக்கு தாங்கள் வாயில்களை திறந்து கொடுத்து அவனை மரியாதையுடன் வரவேற்று நகரத்துக்குள் கொண்டு வந்தனர். அலெக்சாண்டர் ஒரு பெரிய படையோடு போறாரு, இந்த நகரத்தை போய் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பயங்கரமா எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் பெரிய படையோடு போறாரு. அங்க போனா அந்த நகரத்து மக்கள் வாசலை திறந்து அலெக்சாண்டர் வரவேற்று உள்ள கூப்பிட்டுக்கிட்டாங்க. அப்போ உள்ள போன அலெக்சாண்டர் என்ன பண்றாரு பாரு, பேல் கோபுரத்துக்கு முன் அவன், அதாவது மகா அலெக்சாண்டர் அந்த பேல் கோபுரத்துக்கு முன் பலி செலுத்தி அத்துடன் அப்பெரிய கோபுரங்களை மீண்டும் செப்பனிட போவதாக சபதம் எடுத்தான். யாரு? இந்த மகா அலெக்சாண்டர். இடிஞ்சு சிதலம் அடைஞ்சு கிடக்குது, கொள்ளையடிச்சுட்டு போயிட்டானுங்க. அப்படி இடிக்கப்பட்டு சிதலம் அடைஞ்ச அந்த கோபுரத்தை மீண்டும் நான் கட்டி புதுப்பிப்பேன், எடுப்பேன் அப்படின்னு அந்த கோபுரத்துக்கு முன்னாடி பலி செலுத்திட்டு மகா அலெக்சாண்டர் சபதம் எடுக்கிறாரு. அதனால பாபிலோன் மகிமையை மீண்டும் நிலைநிறுத்தும் வண்ணம், பழைய பாபிலோன் எப்படி சீரும் சிறப்புமா இருந்துச்சு அந்த மாதிரி மீண்டும் நம்ம இந்த நகரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 பணியாட்களை அமர்த்தி இடிந்து கிடந்த மண் கல் குவியல்களை அகற்றும் பணியில் ஈடுபடுத்தினார். யாரே? இந்த மகா அலெக்சாண்டர். அதிகப்படியான ஆர்வமும் துடிப்பும் உடையவனான அவன், யாரே? மகா அலெக்சாண்டர் பாபிலோனை தன் தலைநகரமாக தீர்மானித்து பாபிலோனை தலைநகரமாக வைக்கணும்னு அவன் தீர்மானம் பண்ணுறான் அலெக்சாண்டர். அதனால் இடிஞ்சு போனதுனால செப்பனிட்டு இந்த நகரத்தை நம்ம ஆட்சியில் தலைநகரமாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஆட்கள் எல்லாம் அனுப்பி வேலை நடக்குது. இவ்வித பணிகளை துரிதப்படுத்தி வருகையில் தனது 33வது வயதில் மார்ஸ் ஃபீவர் ஏற்பட்டு மரணமடையவே அத்துடன் அவனது எல்லா திட்டங்களும் தோல்வியுற்று முடிவடைந்தன. எவ்வளோ வேகமாக எவ்வளோ சபதம் எடுத்தான். ஆட்கள் எல்லாம் அமர்த்தி கல் மண்ணெல்லாம் அகற்றி செப்பனிடத்துக்கு ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இவனுக்கு மாஸ் ஃபீவர் ஏற்பட்டு இறந்துடுறாரு மகா அலெக்சாண்டர். அப்போ இவனுடைய எண்ணமெல்லாம் தோல்வியில் அடைஞ்சிடுது. ஆனால் இவனோடு கூட இருக்கிறாங்க பாருமோ இவனுடைய தளபதிகள் மூலமாய் நகரம் படிப்படியாக பாதிப்புக்கு உள்ளானது. இந்த தளபதிகள் மகா அலெக்சாண்டருடைய தளபதிகள் மூலமாக நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்து விட்டது, முடிவடைந்தன. இவனுடைய தளபதிகள் மூலமாய் நகரம் படிப்படியாக பாதிப்புக்குள்ளானது. இவனை அடுத்து இவனுக்கு பின்னாடி மகா அலெக்சாண்டருக்கு பின்னாடி கிமு 293 செலுக்கஸ் என்பவனின் கீழ் பாபிலோன் அதிகாரத்தில் வந்தது. நாட்கள் செல்ல செல்ல பாபிலோன் பாழடைந்த இடமாக மாறிப்போனது. அந்த செலுக்கஸ் என்ற மன்னன் எதுவுமே கவனிக்கல, விட்டுட்டான். பாழடைஞ்சு போச்சு அந்த நகரம். எப்படி ஆயினும் இப்படி பாழடைஞ்சு போன அந்த நகரம் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த நகரத்துக்குள்ள நம்ம இஸ்ராயல் மக்கள் இஸ்ரவேலர் அந்த நாட்டில் இருக்கிறாங்க, அந்த நகரத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி ஆயினும் அடிமை தலைகளை விட்ட யோதர்கள் பின்னும் அதிக எண்ணிக்கையில் பாபிலோனிலேயே தங்கி வந்தனர். இப்போ தரியோ ஆட்சி காலத்தில் அனுப்பிட்டான், போய் உங்கள் நாட்டினுடைய ஆலயத்தெல்லாம் கட்டிங்க, காம்பவுண்ட் சுவரெல்லாம் கட்டிங்கன்னு சொல்லிட்டு 70 வருஷம் முடிஞ்ச பிறகு அனுப்பிட்டான். நிறைய பேர் இஸ்ரவேல் நாட்டுக்கு சேர்ந்துட்டாங்க.
ஆனால் பெரும்பாலான மக்கள் யூதர்கள் அந்த பாபிலோன்லேயே தங்கிட்டாங்களாம். மேலும் பேதுரு அப்போஸ்தலன் இந்த யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்ததாக பார்க்கிறோம். பேதுரு இந்த யூதர்கள் மத்தியில், பாபிலோன்ல இருக்கிற இந்த யூதர்கள் மத்தியில தான் பேதுரு போய் ஊழியம் பண்ணி இருக்கிறாரு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 13வது வசனமும் 1 பேதுரு 1வது அதிகாரம் 1-2 வசனங்களில் பேதுரு என்ன சொல்றாரு? பேதுரு தனது நிருபத்தை பாபிலோனில் இருந்து தான் எழுதினார். தெரிந்து கொள்ள என்னன்னு எழுதுறாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாய் போந்து கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தானியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறார் அப்படின்னு வசனம் வருது. அப்படின்னா பேதுரு பாபிலோனில் இருக்கிற யோதர்களுக்கு போய் ஊழியம் பண்ணி இருக்கிறாரு. இந்த பாபிலோன் எங்க இருக்குதுன்னா ஈராக் நாட்டில் தான் பாபிலோன் இருந்திருக்குது. அப்ப இந்த ஈராக் நாட்டுக்கு தான் பேதுருவும் போய் ஊழியம் செய்து தனது முதல் நிருபத்தை அங்க எழுதுறாரு. கிபி 5வது நூற்றாண்டின் மத்தியின் காலகட்டத்தில் யூதர்கள் மட்டுமே பாபிலோனில் தங்கி வந்திருந்ததாக தியோடோரட் என்பவர் குறிப்பிடுகின்றார். தியோடோரட் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் பெரும்பான்மையான யூதர்கள் அந்த இடத்துல 5வது நூற்றாண்டு வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. அது இல்லாத அந்த பாபிலோன்ல 3 பல்கலைக்கழகம், யூதர்களுடைய பல்கலைக்கழகம் பாபிலோன்ல 3 பல்கலைக்கழகம் இருந்துச்சாம். அதுக்கப்புறம் தான் கிபி 5ஆம் நூற்றாண்டின் கடைசியில் பாபிலோனிய தால்முத் என்னும் யூதர்களது அடிப்படை சட்ட திட்டங்கள் உருவாக்கப்பட்டு உலகமெங்கும் உள்ள யூதர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. இப்போ இன்னைக்கு யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க சட்ட திட்டங்களை வச்சுன்னு இருக்கிறாங்க பத்தியா. அந்த சட்ட திட்டத்துக்கு பேரு தால்முத்துன்னு பேராம். இந்த தால்முத்துன்ற சட்ட திட்டத்தை எங்க ஏற்றினாங்கன்னா பாபிலோன்ல தான் ஏற்றி இருக்கிறாங்க. யாரு? யூதர்கள். அங்க யூதர்களுக்கு 3 பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. அதுல என்னென்ன அந்த தால்முத்துல என்னென்ன எழுதியிருக்கிறாங்கன்னா யூத குடிமக்களின் அரசியலை பத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க. மற்றும் சமூக நடவடிக்கைகள், மக்களுடைய வாழ்க்கை முறைகள், போர்க்காலத்துக்கான செயல்முறை திட்டங்கள் கொண்ட சாசனங்கள் அடங்கியதை இந்த தால்முத். இதெல்லாம் கொண்டு சட்டத்திட்டமா எழுதப்பட்ட ஒரு சட்ட புஸ்தகம் தான், யூதர்களுடைய சட்ட புஸ்தகம் தான் தால்முத். கிபி 1100வது வருஷத்தில் மீண்டுமாய் பாபிலோன் உயிர் பெற்றது. அங்கு 2 முகமதியர் பள்ளிகள் உருவாகி சிறிய கிராமமாக மாறி போய்விட்டது. இப்போ அந்த இடத்துல 1100வது வருஷம் முகமதியர்கள் குடியேறாங்க. முகமதியர்கள் குடியேறி சின்ன கிராமம் மாதிரி உருவாகுது முதல் அந்த இடம். நாட்கள் செல்ல செல்ல இந்த கிராமம் விரிவடைந்து நகரமாக உருவெடுத்து கோட்டை சுவர்களை கட்டி ஓர் இளைப்பாறுகின்ற ஸ்தலமாக மாறி போய்விட்டது. நாளாக ஆக இஸ்லாமியர்கள் ஒரு பெரிய நகரமாக மாற்றிட்டாங்க. மாற்றி ஹில்லா என்ற ஒரு இடத்த, ஒரு ஸ்தலத்தை கட்டுறாங்க. அந்த ஹில்லாக்கு தான் இளைப்பாறுகின்ற இடம்னு பேரும். இந்த ஹைப்ராத் நதி இரு கரையிலும் இப்போ ஹைப்ராத் நதி இப்போ வேற வேற ஆளெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ முகமதியர் இஸ்லாமியர் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி வாழும்பொழுது அந்த ஹைப்ராத் நதிக்கரை ஓரமெல்லாம் பேரீச்ச மரங்கள் அடர்ந்து காணப்பட்டதாம். இவ்வாறு இடிக்கப்பட்டு பாழாய் போன இந்த பாபிலோன் நகரத்தில் உள்ள கட்டுமான பொருட்களை கொண்டு 4 பட்டணங்கள் கட்டப்பட்டது. இப்படி இடிக்கப்பட்டு போயிடுச்சு இல்லை, பாபிலோன் நகரமெல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு. அதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் கொண்டு போய் 4 பட்டணங்களை கட்டினாங்களாம்.
அது என்னென்ன பட்டணம்னு பார்க்கலாம். செலூசியா கிரேக்கரால் செலூசியான்ற பட்டணம் கிரேக்கரால் கட்டப்பட்டது. டெசிபான் பார்த்தியரால் கட்டப்பட்டது. அல்மைந்தன் பாரசீகரால் கட்டப்பட்டது. கூபா காலிபர்களால் கட்டப்பட்டது. இந்த பட்டணங்கள் யாவும் பாபிலோனில் இருந்து வந்த கட்டுமான பொருட்களை கொண்டு கட்டி எழுப்பப்பட்டன. ஹில்லா கூட பாபிலோனின் மண் கல் குவியல்களில் இருந்து கட்டப்பட்டது தான். முஸ்லீம்கள் கட்டி வச்சவங்க இலைப்பாறுதல் இடம், அதான் அந்த பேருக்கே ஹில்லா. அதெல்லாம் கூட பாபிலோனிலிருந்து கல் மண்ணை கொண்டு போய் கட்டினது தான் அது. பாக்தாத் வீடுகள், பாக்தாத் எது? ஈராக் நாட்டில் இந்த பாக்தாத் வீடுகளின் கட்டுமானத்தில் கூட இன்றும் பாபிலோனின் முத்திரை பதிக்கப்பட்ட செங்கற்களை பார்க்கலாம். இப்போ கூட பாக்தாத் வீடுகளில் செங்கல்ல பாபிலோனுடைய சின்ன பதிக்கப்பட்ட செங்கலை அவங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்களாம். யாரும் முகமதியர்கள். அப்போ இந்த அளவுக்கு இந்த பாபிலோன் நகரம் பல மன்னர்களால் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டு சூறையாடப்பட்டது. அந்த இடத்துல இருந்து தான் நம்ம தானியேல் கூட அந்த பாபிலோன்ல இருந்து தான் எரேமியாவின் புத்தகத்தை படித்து ஆண்டவர்கிட்ட உபவாசம் இருந்து கேட்டு கடைசி காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற செய்தியெல்லாம் பாபிலோன்ல இருந்து தான் தானியேல் பெற்றுக்கொண்டார் தேவனிடமிருந்து. அதனால பாபிலோன் ஒரு முக்கியமான ஒரு இடம். அடுத்த வீடியோவில் இந்த பாபிலோன் நகரம் புதுசாக கட்டப்பட போகிறாங்க. இன்னும் கட்டலை, பாழடைஞ்சது. அது அப்படிதான் முகமதியெல்லாம் இப்போ குடியேற்றாங்க அந்த பக்கம். ஆய்பிரத நதி ஓரமெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணினுக்கிறாங்க கட்டுறதுக்காக. கட்டப்பட போகிற பாபிலோன் எப்படி இருக்கும் வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவுக்காக நன்றி சொல்கிறேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த செய்தி ஆர்வமாக பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியுது. நீங்களும் இந்த செய்தியை மற்றவங்களுக்கு பரப்புங்க. உலகம் முழுசும் இந்த செய்தி போட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம 18வது அதிகாரம் வந்துன்னு இருக்கிறோம். 18வது அதிகாரத்துக்குள்ளே தான் பாபிலோன் நகரம் வந்து இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. மாரநாதா.